ஹாய் குட்டீஸ். அக்கா இன்றைக்கி ஒரு வசனத்தின் மூலமாக தான் நான் ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல போகிறேன். அதாவது மார்க்கு 8ஆம் அதிகாரம் வசனம் 36, 37, 38 பிள்ளைங்களா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். கேளு பிள்ளைங்களா, உண்மையாகவே பெரிய விஷயம். பெரிய மகாராஜாவாக இருக்கட்டும், இந்த நாட்டையே ஆளக்கூடிய ராஜாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, பணம் சொத்துக்கள் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தாலும் சரி, அவருடைய கேரக்டர் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கேன், இந்த பணமோ பொருளோ இதெல்லாம் என்ன பண்ணாது, அவரை காப்பாற்றாது பிள்ளைங்களா. என்னென்னா, ஒரு அங்கிள் இருந்தார். அவருக்கு அவர் ஒரு பெரிய உலகத்திலே பெரிய பணக்கார். நம்ம அம்பானி மாதிரி வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு அங்கிள். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட, தன்னுடைய மனைவிக்கிட்ட எல்லாரும் என்னை பற்றி உயர்வாக பேசணும், தன்னை எல்லாருமே இவரை விட பணக்கார் இல்லை, இவரை விட பணக்கார் இல்லை அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தன்னை புகழணும். அதுக்காக அவர் ஓடி ஓடி மனைவிக்கிட்ட அன்பு காட்டுறதில்ல, பிள்ளைங்கிட்ட பாசமாக இருக்கிறதில்ல. உலகத்தில் இருக்க மக்கள் தன்னை உயர்வாக நினைக்கணும், உலகமே தன்னை பெருமைப்படுத்தணும், நான் தான் உலகத்தில் பெரியவன். அந்த மோட்டிவேஷனோட அந்த அங்கிள் என்ன பண்ணார்? பயங்கரமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார். இரவு பகல் பாராமல் தன்னுடைய பெருமைக்காக என்ன பண்ணார்? பிள்ளைகளோட அன்பை, மனைவியோட அன்பெல்லாம் இழந்து, சுற்றத்தாரோட எல்லாரோடைய அன்பை இழந்து வெறுப்பு அதிகமாக சம்பாதிச்சார் பிள்ளைங்களா. அவர் ஒரு நாள் காரில் இருந்து இறங்கி கோயிலுக்கு போகிறப்போ பிச்சைக்காரன் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. எல்லார் இதுலேயும் என்ன பண்ணார்? அப்படியே தூரம் நின்று அவங்க இந்த பிச்சைக்காரர்கிட்ட கூட நிற்காம தன்னுடைய வேலையாட்கள் கிட்ட கொடுத்த அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் போட சொல்லிட்டு போனார். பாரு பிள்ளைங்களா, அவர் கையால் தான தர்மம் கூட போடுறத அவர் விரும்பலை. அவ்வளோ அருவருப்பாக மற்றவர்களை நினைப்பதும், தன்னை உயர்வாய் காட்டிக்கொள்வதும் இப்படி இருந்தார். சரின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு வெளியே வர்றப்போ அப்போ அங்கே இருக்கிறவர் கேட்டாராம், சாமி, உங்கள் கையால் தர்மம் போடுறதுக்கு நீங்கள் அச்சப்படுறீங்க, நீங்கள் உள்ளே போய் பிச்சை எடுக்கிறீங்க, அதே பிச்சையை நான் வெளியே இருந்து உங்ககிட்ட எடுக்கிறோம். நீங்கள் கடவுள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்க, எனக்கு இதை கொடுங்க, பணத்தை கொடுங்க, பங்களாவை கொடுங்க, கோட்டீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதி ஆகணும், இன்னும் அதிகமான பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க. நாங்கள் அதே வேலையை தான் வெளியே செய்கிறோம், எங்களை அருவருப்பாக பார்க்குறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரர் கேட்டாராம். பாரு பிள்ளைங்களா, தன்னுடைய கேரக்டர் இழந்து, மனிதாபிமானத்தை இழந்து, தன்னுடைய எல்லாத்தையுமே இழந்துட்டு பணம் மட்டுமே குறிக்கோள், பெருமை, உலக பிரகாரமான காரியம், மக்கள்லாம் புகழணும்னு நினைக்கிற இந்த பெருமை என்னத்தை கொண்டு வரப்போகுது பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை. அந்த மனுஷனுடைய கேரக்டரே ஸ்பாயில் ஆயிடுச்சு. பாரு குட்டீஸ், அப்படிப்பட்ட உலகத்துலையா நம்ம இருக்கணும்? அப்படிப்பட்ட உலகத்தை இல்லை, அப்படிப்பட்ட ஆண்டவரையும் நம்ம வச்சிடல. சரியா? அதுதான், மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். உயிர் போச்சுன்னா ஒன்றுமே இல்லை பிள்ளைங்களா. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அங்கிள் பேர் கூட சொல்ல மாட்டாங்க. இந்த டெட் பாடி எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நாள் கூட நம்ம இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இதுதான் உலகம். இதை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பை நாம் அதிகமாக ருசி பார்ப்போம். பாய் குட்டி.